இறக்குமதி செய்யப்படுகின்ற எரிபொருள், எரிவாயு, பால்மா உரத்துக்கு ஒருபோதும் தட்டுப்பாடு ஏற்பட விட மாட்டோம், பயப்பட வேண்டாம். கோட்டாவின் காலத்தை போன்று பொருளாதார நெருக்கடி ஏற்படாது. அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. අපි කිසිසේත්ම අපි ආනයනය කරන ඉන්ධන, අපි ආනයනය කරන ගෑස්, අපි ආනයනය කරන කිරිපිටි, අපි ආනයනය කරන පොහොර, අපි ආනයනය කරන ඉන්ධන කිසිසේත්ම හිගයක් ඇති වෙන්න දෙන්නේ නැහැ. ඔයගොල්ලන් සහතික කරනවා ඒක. දැන් මොකද උනේ? ඉන්ධන නැතුව ගියා, පිටිගි නැතුව ගියා, ගෑස් නැතුව ගියා, පොහොර කොහොමත් නැතුව ගියා. මතකනේ? එහෙම තත්ත්වයක් ඇති වෙන්නේ නැහැ. හැබැයි අපිට යම් පීඩනයක් තිබෙනවා. අපි ඒක කළමනාකරණය කරගන්න ඕන. රට ඇතුලේ ප්‍රශ්න වලට අපි මුහුණ දුන්නා. ඊට වලට අපි මුහුණ දුන්නා. හැබැයි මේක අපේ පාලනයෙන් තොර තියෙන මැද පෙරදිග කලාපේ යුද්ධමය තත්ත්වයක්. ඒකටත් අපිට මුහුණ දෙන්න පුළුවන්. දැන් බොහෝ අය මත හදන්න හදනවා. මේක 22 වගේමයි, ගෝටට උන දෙයමයි. එහෙම වෙන්නේ මතක තියාගන්න. களுத்துறையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. வெளியானது சிசிடிவி காணொளி. களுத்துறை வெட்டுமகடை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் களுத்துறை தெற்கு மரிக்கார் வீதியைச் சேர்ந்த முகமது ஷாபிக் என்ற நபரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். தனிப்பட்ட பழிவாங்கல் அல்லது பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் விசித்திர கள்ளர், மிளகாய்த்தூள், பணியாரம், கோழிகை திருட்டு. யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கரத்தை சின்னம்மா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று முன்தினம் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வீட்டில் உள்ளவர்கள் மகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக கொழும்புக்கு சென்றுள்ளனர். இதன்போது வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் மிளகாய்த்தூள், சரக்குத்தூள், பயிற்ற முருண்டைகள், 3 கோழிகள், 1/4 பவுண்ட் தோடு, ஒரு மூக்குத்தி, ஒரு தொகை பணம் மற்றும் பித்தளை அட்டியல் போன்றவற்றை திருடி சென்றுள்ளனர். இந்த நிலையில் கொழும்பு சென்றவர்கள் நேற்று மாலை வீட்டிற்கு வந்து பார்த்த வேளை வீடு உடைக்கப்பட்டு மேற்படி பொருட்கள் களவாடப்பட்டிருந்ததை அவதானித்தனர். சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறப்பாக நடந்த ஹஜ் பெருநாள் தொழுகை, ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த தபால் பார்சல், அதிர்ச்சியில் போலீசார். யாழ்ப்பாணம் நகர் பகுதியை அண்மித்த பகுதியில் நூதன முறையில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் 1800 போதை மாத்திரைகளுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு பிரிவு மேற்கொண்ட விசேட நடவடிக்கையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. போலீஸ் தரப்பின் தகவல்படி யாழ் நகர் பகுதியில் ஆன்லைன் கொரியர் சேவை ஊடாக போதைப் பொருட்கள் மறைமுகமாக கொண்டுவரப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து பொதியாக அனுப்பப்பட்ட ஒரு பார்சல் யாழ் குன்னகல் பகுதியில் உள்ள தபால் நிலையத்துக்கு வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த பொதியை போலீசார் சோதனை செய்த போது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1800 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் அந்த மாத்திரைகளை கொள்வனவு செய்ததாக கூறப்படும் சந்தேக நபரும் உடனடியாக நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேச சபையின் 12வது அமர்வில் களத்தில் பிள்ளையானின் படத்தை கொழுவியவாறு உள்நுழைந்த உறுப்பினர். ஆரையம்பதி நந்தகோபன் கலாச்சார மண்டபத்தில் இருந்த சந்திரகாந்தனின் புகைப்படத்தை நீக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கையில் குறித்த சபை உறுப்பினர் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் பரபரப்பு. பிளேட்டால் தனது கழுத்தை தானே அறுத்த பெண். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாவடி பகுதியில் வன்முறை கும்பலுடன் இணைந்து வீடுகளை அடித்து உடைத்து செயல்பட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் 17 வயது இளைஞன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞன் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் அங்கே வருகின்ற இளைஞனின் தாயார் போலீசாரை மிரட்டி தனது கழுத்தை தானே பிளேட் மூலம் அறுத்துள்ளார். அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு போலீசாரை மிரட்டுவதால் எந்த பயனும் இல்லை. இவ்வாறு கழுத்தை அறுத்து இறந்திருந்தால் பிரேத பரிசோதனையின் பின் சடலம் கணவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் என்று பொறுப்பதிகாரி சிவானந்தம் நிதர்ஷன் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக அந்த கடல் கடந்து செல்கின்ற தீவுகள் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்கக்கூடாது. அந்த வகையிலே இந்த கூட்டத்தையும் அதில் பல பிரச்சனைகள் எதிர்வு கண்டபடியால் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் எங்களுடைய கதைச்சிருந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம் என்று அந்த வகையில தான் இது விசேட கூட்டமாக ஒழுங்குபடுத்தப்பட்டது. அந்த வகையில இதில் மிக முக்கியமாக இருந்தால் இதில் எடுக்கின்ற தீர்மானங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அந்தந்த திணைக்களங்களின் பொறுப்பு. அதாவது தேவை செய்து இல்லாத நினைவில் வச்சுக்கொள்ளலாம். உடனடியாக அந்த இதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேணும். அந்த மக்கள் கடல் கடந்து இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் நீடிக்க விடக்கூடாது. உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதில் உடனடியாக செய்கிறது. சில வழியில் சிலதுகள் சில காலம் எடுக்கலாம். நமக்கு இன்றைக்கு பாடசாலைகளுக்கு இருக்கின்ற குறைபாடு, பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போகக்கூடிய அளவு, பாடசாலையில அங்க இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை அந்த பிரதேசத்திலே வைத்துக் கொள்வது, படிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கத்தானே வேணும். பாடங்களை மட்டுப்படுத்த வேணும். அங்க என்ன அமைச்சர் உண்மையா சரி பண்ணி வாழ்த்துக்கள் உண்மையா சனமெல்லாம் கல்விக்காக இடம் பெயர் இது உண்மையில சட்டி பார்க்க வேண்டிய அலுவல். இதுல நாங்கள் கதைக்கு வேதவையில் அவர்கள் ஒரு இன்னபிஷியண்டா இருந்தா இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அநேகமான சட்டியுமா இன்னபிஷியண்டா இருக்கணும். ஒன்னும் செய்யணும் இல்லை. ஒரு பள்ளிக்கூடங்கள்ல தேவைகள் இருக்குது, போய் பார்க்கல அதுகளை செய்யத்தானே வேணும். இது எங்களுக்கு பிரச்சனையா கிடக்கின்ற எனக்கும் பிரச்சனை என்னன்னா செய்யணும் இல்லை. நெடுந்தீவுல இருக்கிற மாணவர்களை பொறுத்த மட்டும் அவைகளுக்கு டியூஷன் இல்ல சார், பர்சனல் கிளாஸ் இல்ல, வேற விதமான எந்த விதமான இதுகளும் டீச்சர்ஸ் ஹெல்ப்பும் இல்ல. சொல்றோம் தானே நாங்கள் அதை போட சொல்லி திரும்பி என் கதைப்பான் முடிக்கத்தானே நீங்கள் அவரை எஃபிஷியண்டா அவரோட மாத்தி போட்டு போடும் ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்டான போட்டு அதை செய்யுங்க. இல்ல இப்படி வச்சு கொண்டிருக்கலாம். நான் எத்தனை சொல்லிப்பட்டு 1.5 வருஷமா நானும் கதைச்சு கொண்டிருக்கேன். நடுவு தானே சொல்லி கொண்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்க ஒரு நடுந்தீவுல இருக்கிற பாடசாலைகள் 4 பாடசாலை இருக்கு, மற்ற 4 பாடசாலைக்கு இல்லாம போயிருக்கு. ஆட்ட புள்ள அந்த பிரின்சிபலாக நான் விட்டுட்டு போகணும் போல உண்மையில இப்படி உயிரை வச்சுக்கொண்டு என்ன செய்யல. நாங்க கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு சொன்னோட செய்ய வேணும். ஒவ்வொரு மாதமும் நடக்க சொல்லிக் கொண்டு அந்த ஒரு தகுதி இல்லாத ஆட்களை வச்சுக்கொண்டு நாங்க ஒன்றும் செய்யல. அதுதான் பிரச்சனை எங்களுக்கு வார பிரச்சனை. அந்த டிஸ்பென்சர் இஷ்யூ சார், எங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த பெர்மனண்டா எங்களுக்கு இப்போ ஒரு பேட்ச் ட்ரைனிங் முடிச்சு இன்டர்ன்ஷிப் நடந்து கொண்டிருக்கு. ஒரு 3 மாதமா அதுக்கு இன்டர்ன்ஷிப் முடிய அதுக்கு பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகுது. அப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் ஈவன் வடமாகாணத்திலேயும் முதலாவது ப்ரையாரிட்டியா அப்பாயின்மெண்ட் நெடுந்தீவுக்கு நாங்கள் அப்பாயின்ட் பண்றோம். அதுக்கு பிறகு நெடுந்தார்கள் வடதார்கள் எல்லாமே வருது. அப்ப அதுக்கு பிறகு அவங்க கரண்ட் பண்றாங்க 2 வருஷத்துக்கு ரிப்பேர் இல்லை அப்படின்ட்டு அதுல புதிய படகு ஆர்டர் பண்ணிருக்கு. அதனால வேண்டி அதுகள் அந்த பிரச்சனை ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒழுங்குமுறையாக வருகின்ற பொழுது பிறகு நாளைக்கு இந்த எங்கள் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஒழுங்கான முறையாக இயங்கும். ஒட்டுமொத்தமான வேகன்சிஸ் எங்களுக்கு இருந்தாலும் தீவகங்கள்ல இந்த இருக்கிற அந்த வேகன்சிஸை நாங்கள் ஃபில் பண்ணதான் வேணும். அது 100% நாங்கள் ஃபில் பண்ணதான் வேணும். சார் இப்ப கடைசியா சாரோட எடுத்த டிசிஷன் என்னென்னால் நெடுந்தீவு, எழுவதீவு, அனலதீவு இந்த 3 தீவுக்கும் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்டா வர்ற சப்ஜெக்ட்ல ஃபுல்லா கவர் பண்ணுவோம். சில சப்ஜெக்ட்கள் சில நேரம் எங்களுக்கு கிராஜுவேஷன் ப்ரொவைடா இருக்கும், அல்லது அதுல வர கேப்புகளை நாங்கள் அடுத்த காலேஜ் எஜுகேஷன் வேகன்சிகளை நாங்கள் ஃபில் பண்ணக்கூடியதா இருக்கும்.